வணக்கங்க. நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது என்ன வீதின்னு வந்து பார்த்திங்கன்னா, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கும், நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் இடைப்பட்ட வீதி, அதாவது லிங்க் பண்ணுற இந்த வீதிங்க. ஸோ ஆக்சுவலி இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் வந்து நரசிம்மரை பார்த்தா மாதிரி ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு இருப்பார். இந்த மலையை வந்து பார்த்தா மாதிரி இருப்பார். அண்ட் லக்ஷ்மி நரசிம்மர் வந்து பார்த்திங்கன்னா மலை அடி வாரத்தில் வந்து மலையை குடஞ்சா மாதிரி கோயிலுடைய அமைப்பு இருக்கும். ஸோ உள்ளே வந்து நம்ம என்ட்ரன்ஸில் இருந்து உள்ளே போகும்போது, லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு வந்து போகும்போது என்ட்ரன்ஸில் வந்து நர்த்தன விநாயகர் இருப்பாங்க. நர்த்தன விநாயகர் நடனத்தில் இருக்கிற மாதிரி காலை தூக்கிட்டு நம்மளுக்கு வந்து அருள் பாலிக்கிறாரு. ஸோ அவரை வணங்கிட்டு உள்ளே போனீங்கன்னா நாமகிரி தாயார் இருப்பாங்க. ரொம்ப விசேஷமான ஸ்தலங்க. நாமகிரி தாயாரை பார்க்கும்போது அவ்வளோ சாந்த சுரூபமாக இருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஞானம், அந்த ஞாபக சக்தி, இந்த கிரகிக்கும் தன்மை கொடுக்கறது. ஆக்சுவலி ராமானுஜர் வந்து இவங்ககிட்ட தான் ஆசீர்வாதம் பண்ணி அவர் வந்து பேரும் புகழும் அடைஞ்சாருன்னு வரலாறு சொல்லுது. ஸோ நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களும் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோன்னா நாமகிரி தாயார்கிட்ட வந்து வேண்டிட்டோன்னா ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உள்ளே போனீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர், அங்கே கிருஷ்ணர், ராமர் எல்லாம் தனித்தனி ஸ்தலமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி நரசிம்மர் ஸ்தலம் அப்படின்னு சொல்கிற கோயில்னு சொல்கிறத விட இதை வந்து யோக நரசிம்மன் சொல்லுவாங்க. லக்ஷ்மி நரசிம்மர் தனியாக இருப்பார். ஆக்சுவலி மூலவர் வந்து பார்த்திங்கன்னா யோக நரசிம்மர். ஏன் யோக நரசிம்மர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து யோகம், அதாவது தியானத்தில் இருக்கிற மாதிரியே அவர் வந்து காட்சி தருவார். ஸோ அந்த கையோடைய அமைப்பு வந்து தியானத்தில் இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் யோக நரசிம்மன் சொல்லுவாங்க. அண்ட் ரொம்ப விசேஷங்க. இது வந்து அந்த இடத்துக்கு உள்ளே நம்ம என்ட்ரி ஆகி உள்ளே போயிட்டு ஒரு 2 minutes வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போதே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்குங்க. ரொம்ப பயங்கரமாக, பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருப்பார் ஆக்சுவலி. பட் அவ்வளோ பயங்கரமாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு என்டையர் பீஸ் வந்து கிடைக்கும். உள்ளே போயிட்டு வந்தால் ஒரு மன அமைதி கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நாமக்கல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இன்கேஸ் வர முடியலனாலும் உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்க நரசிம்மர் கோயில் வந்து எங்கே இருக்கோ நீங்கள் போய் பாருங்கள். வெள்ளி சனிக்கிழமையெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆக்சுவலி நரசிம்மர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான காடு. ரொம்ப பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கிறதால நிறைய பேர் பயப்படுவாங்க எப்படி அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட். நீங்கள் எப்போ வந்து பிரச்சனைனாலும் அவரை கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உடனே வந்து நிற்பார். ஆக்சுவலி இதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்தை நம்ம பாராயணம் பண்ணும்பொழுது ரொம்ப பவராக இருப்பார். எந்த பிரச்சனைனாலும் டக்குன்னு வந்து நிற்பார். முக்கியமாக 3 பிரச்சனைக்கு வந்து உடனே தீர்வு கிடைக்கும். கடன் பிரச்சனை அண்ட் விரோதிகளால் தொல்லை இருந்ததுன்னா உடனே அதுக்கான வழி காமிப்பார். அண்ட் மரண பயம் சில பேருக்கு இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து வழி காமிப்பார். அந்த மரண பயத்தையே போக்கிடுவார். என்ன ஸ்லோகன் கேட்டிங்கன்னா, உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நுர்ஷிம் மகம் பீஷ்ணம் பத்ரம் மிருத்யும் நமாயகம். ஸோ இதாங்க அந்த ஸ்லோகம். அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நுர்சிம் அகம் பீஷ்ணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யகம். ஸோ இந்த ஸ்லோகத்தை 108 முறை பாராயணம் பண்ணலாம். என்ன உங்களுக்கு டைம் இல்லை 108 முறை பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் 3 times வந்து நீங்கள் சொல்லலாம். ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே எஸ்பெஷலாக நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. அதோடைய வைப்ரேஷன் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான காட் நரசிம்மர். ஸோ இது ரொம்ப உங்களுக்கு இந்த சமஸ்கிருத மொழியில் வந்து சொல்ல முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா ஈஸியான ஒரு 4 வரி மந்திரம் இருக்குது. நரசிம்மா என்றால் நரர்களும் தேவராவர், நரசிம்மா என்றால் நம் வினைகள் அனைத்தும் ஓடும், நரசிம்மா என்றால் நமக்கே ஜெயம், இது சத்தியம். அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். நரசிம்மா என்றால் நரர்களும் தேவராவர், நரசிம்மா என்றால் நம் வினைகள் அனைத்தும் ஓடும், நரசிம்மா என்றால் நமக்கேதினி பயம், நரசிம்மா என்றால் நம் வினைகள் அனைத்தும் ஓடும், இது சத்தியம். ஸோ இது வந்து ஸ்லோகத்தை வந்து ஈஸியானது 4 வரி. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீர்த்து வைப்பார். விரோதிகள் தொல்லை இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுலேருந்து விடுவிப்பார். மரண பயம் இருந்தால் அந்த பயத்தையே தூக்கி போட்டுருவார். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நன்றி மக்களே. தேங்க்யூ.